எனக்கு எதுக்குப்பா மாத்திரை மருந்தெல்லாம்? இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன வேணுங்கிறத என் மருமகன் எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறான். அதுவே எனக்கு போதும். ஒருவேளை மாத்திரை மருந்து தீர்ந்து போனா கூட பரவாயில்ல. இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் தேவையில்லாத பாரமா இருக்கணும்னு எனக்கே தோணுது. ஒரு வயசுக்கு மேல எல்லாரும் எல்லாத்துக்குமே பாரமா தான் தெரிவாங்க. அப்படிதானே அந்த வீட்டுல தெரிவேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் உனக்கு சுமையா இருக்க விரும்பலப்பா. அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் எல்லாருமே பாரமா தெரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க சொல்றது நிஜம்தான். ஆனா உங்களை கொஞ்சம் அதிகமா திட்டேன். ஏதோ ஆத்திரத்துல பேசணும். என்னை மன்னிச்சிருங்க. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ கையில காசு இல்லாம இருந்தப்போ கூட எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏரியா இருந்தீங்க. எங்கெங்கேயோ கடன் வாங்கி என் உயிரை காப்பாத்துறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்காம தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டேன். இந்த கடன் பிரச்சனையெல்லாம் என் தப்பால வந்ததுதான். இனிமே நான் உங்களை எந்த வார்த்தையும் சொல்லி திட்ட மாட்டேன். என்னம்மா அவன் எப்படி பேசிட்டு போறான்? ஒரு சமயத்துல லூசு மாதிரி நடந்துக்கிறான். இப்ப என்னடானா இவ்வளவு உருக்கமா பேசிட்டு போறான். இவன் பேச்ச எப்படி நம்புறதுன்னே தெரியலம்மா. அவரு மனசு மாறிட்டாருன்னு தான் தோணுது அத்தா. இவன் குணம் எப்படி மாறுனே என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த மாத்திரை நான் சாப்பிட்றதா இல்ல அப்படியே உன்கிட்ட கொடுத்துறவா? ஒருவேளை இந்த மாத்திரையை நான் சாப்பிட்டு திடீர்னு அவன் வந்து இந்த மாத்திரை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமான்னு பழையபடி செலவு கணக்கை காமிச்சு எகிர ஆரம்பிச்சிட்டானா எனக்கு பயமா இருக்குமா. அப்படிலாம் பண்ண மாட்டாரு நம்புவோம் அத்தை. இல்லம்மா, இவன் நேரத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கான். இவன் பேச்ச எப்படி நம்புறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல அத்தா. நிறுத்துறா. என்ன பாதி வட்டி காசு தான் கொடுத்துட்டு போயிருக்க? மீதி காசை வாங்குறதுக்குன்னா இன்னும் 4 வருஷம் பின்ன நாயா போய் அலையணுமா? என்ன தெரு தெருன்னு முழிக்கிற? பதில சொல்லு. யாரோ ஒருத்தங்கிட்ட தெரியாதவன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு தெரிஞ்சவன் தானே. இதே ஊர்ல தான் நானும் இருக்கேன். உங்க முன்னாடி எத்தனையோ வாட்டி வந்து போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்னண்ணா? டேய் தம்பி, இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுற மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்தவன் நான். காசு கரெக்டாக வரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா என்னைக்கா நான் பெட்டிக்கல்ல நின்று தம் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல கையில பாட்டில் கை மருந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். நானும் உங்க தங்கச்சி பையனும் ஒன்னா தானே படிச்சோம், ஒன்னா தானே வளர்ந்த உங்க கண்ணு முன்னாடியே. அவன் உங்க கூட இருக்கிறதுனால அவன் என்னதான் கெட்டவனா தெரிஞ்சாலும் இன்னைக்கு அவன் யூஎஸ்ல போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கான். அது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நீங்க அவனுக்கு ஒரு நல்ல தாய்மாமா. எனக்கு அப்படி ஒரு தாய்மாமா இல்லை. அப்படி எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல தாய்மாமா கிடைச்சிருந்தா நானும் வெளியூர்ல படிச்ச நேரத்துக்கு யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பேன். அவனுக்கு கிடைச்சது அப்பா மாதிரி ஒரு தாய்மாமா, எனக்கு கிடைச்சது கடை மட்டன். எனக்காக இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபா கூட நான் யார்கிட்டயும் கை நீட்டி நின்னது கிடையாது. எங்க அப்பா வச்சுட்டு போன கடனை தான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட அடைச்சிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. என் பொண்டாட்டி ஏதாவது ஆசையா கேட்டா கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் நகையை அடகு வச்சு
அதுல வர காசுல அடுத்த வட்டியை கட்டுறக்கே சரியா இருக்கு. அவகிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வர காசுல உங்களுக்கு தான் கடனை கட்டிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது உங்க கடனை எல்லாம் அடைச்சிருவேன். நான் பண்டிகையை கொண்டாடுறல தெரியுமாண்ணே? ஏன்னா நான் வாங்குற சம்பளம்லாம் கடன் கட்டுறக்கே சரியா இருக்கு. வெறும் கையோட பிச்சைக்காரமா நிக்கிறேன். எனக்கு பண்டிகை எதுக்கு? என் பொண்டாட்டி ஆசையா 100 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவகிட்ட வேணுக்குனே சண்டை போடுவேன். ஏன்னா அப்படி சண்டை போட்டாதான் நான் அவகிட்ட பேசாம போவேன், அவ என்கிட்ட பேசாம போவா. அந்த சண்டையில அவ கேட்ட நான் வாங்கி கொடுக்கணும்னு பெருசா கண்டுக்க மாட்டான். இதுல இருந்து சமாளிக்கணுங்கிறக்காக அவள்கிட்ட சண்டை போறேனே தவிர வேணும்னே மனசறிஞ்சு அவகிட்ட சண்டை போடணும்னு நினைச்சதில்லை. கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் ஃபேமிலியை விட பணம் தான் முக்கியம்னு ஃபேமிலிக்கிட்டே சண்டை போட்டு வட்டி கட்டுருக்கா வேலை ஓடிட்டு இருக்கேன். இப்பதான் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை ஒரு நாள் அடைச்சிடலாம். ஆனா ஃபேமிலி கிட்ட காட்டின வெறுப்ப திரும்ப வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா அதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் நிம்மதியா இருக்கேண்ணே. சத்தியமா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் உங்க கடன் எல்லாத்தையும் நான் அடைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, என்னடா இப்பதான் வேலைக்கு போன, அதுக்குள்ள வந்துட்ட? சரி வா, கையை அழிஞ்சு போயிட்டோம். மோர் குடிப்பியா? இத்தனை வருஷத்துல நான் உனக்குன்னு எதையுமே ஆசையா செஞ்சதில்லை சொல்றேன். கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த கஷ்டத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்தினது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. இனிமே வட்டி கட்டுறதுக்காக உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். இந்த 100 ரூபா ஸ்வீட்னால நமக்கு ஒரு புது நிம்மதியான வாழ்க்கை தொடங்கட்டும். இப்பதாண்டா நீ என் பிள்ளை மாதிரி இருக்க. காசு பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். அன்பு போனா திரும்ப வராது. இதை நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த கடனை நான் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டாட. உங்ககிட்ட கோவத்தை காட்டாம ஒரு பொறுப்பான மகனா, நல்ல புருஷனா இருந்து நான் அதில் ஜெயிப்பேன். நீங்க கொடுத்த தைரியம் மட்டும்தான் என்ன இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கேன். அத்தை, அவர் உண்மையாவே மாறிட்டாரு போல இருக்கு அத்தை. அவருக்கு கொடுத்த ஸ்வீட்டை விட அவர் பேசுறது ரொம்ப இனிப்பா இருந்தது. பார்ட் டைம்ல ஜாப் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைச்சா உனக்கே எப்படியாவது மீட்டுறலாம். எதுக்கும் பயப்படாத. நீங்க நிதானமா பேசுறதாங்க என்னோட பெரிய பலமே. இனிமேல் என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சிடலாம். என்கிட்ட இனிமேல் எதையும் மறைக்காதீங்க. பாத்தியாம்மா, என் பிள்ளை எவ்வளவு தெளிவாயிட்டான்னு. இனிமேல நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏப்பா, காந்திமதி அக்கா பையன் தானே நீ? ஆமா. நீ ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னாங்க, என்ன டெலிவரி போய் வேலை பார்த்துட்டு இருக்க? பார்ட் டைமா? இந்த வேலை பார்க்கறே உனக்கு அசிங்கமா இல்ல? வேலை எனக்கு அசிங்கம் இருக்கு. என்னை பொறுத்தவரை திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த வேலை பார்க்கறதுல எனக்கு முழு மனசோட சந்தோஷம் தான். என்னண்ணே, எப்படி இருக்கீங்க?
நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீ ஏதோ பேசிட்டு போனேன். சரி நீ யார் திரும்பி வரும்னு பார்த்தேன். இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். புரியல? இந்தாங்க. இத்தோட உங்க வட்டி அசல் எல்லாமே முடிஞ்சது. எங்க அப்பா வாங்கின கடனை அவர் புள்ள நான் இன்னைக்கு அடைச்சிருக்கேன். நேர்மையாவும் உண்மையாவும். இனிமே உங்க கணக்குல நான் இல்லை. பரவாயில்லடா. அன்னைக்கு நீ ஏதோ பேசும்போது கூட வீம்புக்கு பேசிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா மொத்த மாதிரி இல்லை. ஒருத்தர் நினைச்சா குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு கடன் அடக்கும்னு நிரூபிச்சிட்டா தம்பி. அப்புறம் மறுபடியும் எதனா வேணா கேள்றா, நான் எப்போ வேணா தர ரெடியா இருக்கேன். சுமரன், என்னோட தாலி செயினும் வளையணும். இது வெறும் நகை இல்லை, என் கஷ்டத்துக்கு நீ கொடுத்த தைரியம். இந்த செயினை நானே உன் கழுத்துல போட்டு விடுறேன். தம்பி, கடன்கிறது கடல் அலை மாதிரி. ஒண்ணு போனா ஒண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறோம் பாரு. இதுதான் நிஜம், இதுதான் நிரந்தரம். நம்ம குடும்பம் தான் நமக்கு சொத்து. இப்ப நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.